أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. நம்ம சென்ற வகுப்பில் இறையச்சமுடையவங்களுடைய பண்புகள் என்ன, அப்படி இறையச்சமுடையவர்களாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டின விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இறையச்சமுடையவர்களாவதற்கான இலக்கணங்களோட இன்னொரு அம்சம் இருக்குது. அது என்னென்னா அல்லாஹுடைய அந்த பண்புகளை அறிஞ்சு கொள்வது. அப்போ இறைவனின் பண்புகளை நம்ம அறிஞ்சிக்கிறதன் மூலியமா நம்ம இறைவச்சியவாதிகளை ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்த வரலாற்று ரீதியாக பார்த்தா அதை வலுப்படுத்துகிற சான்றுகள், அந்த விஷயங்களை வலுப்படுத்துகின்ற சான்றுகள் நமக்கு நிறைய கிடைக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மதீனா வாழ்வில் தான் இந்த மாதிரி நன்மைகளை அதிகமாக செய்ய முடியும். தீமைகளை விட்டு அதிகமாக தடுக்கிற விஷயங்களும் அதிகமாக சொல்லப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தா மதீனா வாழ்க்கையில் தான். இதே மாதிரி நம்ம மக்கா வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அதிகமாக அந்த மாதிரி நன்மைகளை செய்யணும்னு சொல்லியும் தீமைகளை தடுக்கணும்னு சொல்லியும் அதிகமாக வந்திருக்காது. ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கும். ஆனால் மக்கா வாழ்க்கையில் அதிகமாக பேசப்பட்டது எதுவாக இருக்கும் அப்படின்னா அதில் அதிகமாக அல்லாஹுவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கும். அல்லாஹுடைய அறிமுகத்தை தான் அங்கே நிறைய இருந்திருக்கும். அவனுடைய ஆற்றல்களை பற்றி, அவனுடைய பண்புகள் பற்றி, இணை வைப்புகள் பற்றி, இறை மறுப்பு பற்றி, இப்படி அல்லாஹுவுடைய அறிமுகங்கள் தான் அதிகமாக இருக்கும். மதீனா வாழ்வில் தான் இந்த நன்மை தீமைகள் விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போது ரசூலுல்லாவுடைய அந்த சீர்திருத்த முறைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க மதீனா வாழ்வில் தான் இந்த நன்மைகளை அதிகமாக ஏவுனதும் தீமைகளை விட்டும் தடுத்ததும் இருந்துச்சு. அப்போ இறையச்சம் எங்கே அதிகமாக பேசப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மதீனா வாழ்க்கையில் தான் அதிகமாக பேசப்பட்டுச்சு. நன்மையை செய்கிற விஷயத்துலையும் சரி, தீமையை விட்டு விலகிற விஷயத்துலையும் சரி, அந்த மக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் அதிகமாக மெனக்கடலை. ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அதை உடனே செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. தீமையாக இருந்தால் அதை விட்டு உடனே விலகக்கூடியவங்களாகவும், நன்மையாக இருந்தால் அதை உடனே செய்யக்கூடிய மக்களாகவும் தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்காக ரொம்ப ரொம்ப நாள் மெனக்கிட்டு அதை செய்யலை. அவங்க சொல்லப்பட்ட உடனேவே அதை பின்பற்றக்கூடியவங்களாக தான் அன்றைய மக்கள் இருந்தாங்க. இப்போது மது விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அப்போ அல்லாஹ் படிப்படியாக தான் மதுவை தடை செஞ்சான். படிப்படியாக குறைச்சிட்டு கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஜ்தனிபூ லஅல்லக்கும் துஃப்லிஹூன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா இதை விட்டு முற்றிலுமாக நீங்கள் விலகிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவோமே. அப்போ உடனே அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க கையில் இருந்த அந்த பாட்டில், அவங்க கையில் இருந்த அந்த இதை கீழே உடனே கொட்டிட்டாங்க. அவங்க சேமிப்பாக இருந்தக்கூடிய அந்த மதுகள் எல்லாத்தையுமே கொட்டிட்டாங்க. இந்த மாதிரி வாயில் இருந்தது கூட உள்ளே விழுங்காமல் அதையும் துப்பக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருந்தாங்க. அப்போது ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்லப்பட்டதும் அதை அவங்க செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்றைக்கு நம்மளுடைய நிலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சொன்ன உடனே அந்த சொல்லப்பட்ட விஷயத்துக்கு கட்டுப்பட்டு அதை விட்டு திரும்பக்கூடிய நிலை இருக்குதா? எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி இப்படி இப்போ நம்ம ரொம்ப போராடி அதிகமாக மெனக்கெட்டால் தான் ஏதோ ஒரு சிறு மாற்றம் ஏற்படும். அப்போது முழுசாக மாற்றங்கள் வராது. அந்த சிறு மாற்றங்களுமே உடனே வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இவ்வளோ மெனக்கெட்டு மாறுவாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க ரொம்ப சொற்பமான நபர்களாக தான் இருப்பாங்க. அப்போது அல்லாஹ் அந்த மக்களுக்கு எந்த மாதிரி யுக்தியை கையாண்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் தன்னை பற்றி விளக்கங்களை சொன்னான், அவனுடைய பண்புகளை சொன்னான், அவனுடைய செயல்பாடுகளை சொன்னான், அவனை பற்றின விளக்கத்தை கொடுத்தான் அந்த மக்களுக்கு. அல்லாஹ்னா இப்படி தான், அல்லாஹ் இதெல்லாம் செய்வான், இப்படிலாம் இருப்பான், அல்லாஹ் இதுதான் அப்படிங்கிறத அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுசாக தெளிவுபடுத்தின பின்னாடி தான் அவங்களுக்கு இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படிங்கிற கட்டளைகளெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு போடுறான். எடுத்துட்டுப்பில் இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இந்த நன்மையை செய்யுங்க, இந்த தீமையை விட்டு விலகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லாமல் தன்னை பற்றின முழு விளக்கங்களையும் கொடுத்துட்டு தன்னை பற்றின அந்த புரிதல் அந்த மக்கள்கிட்ட ஏற்படுத்தின பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற விஷயங்களை சொல்கிறான். அல்லாஹ் தன்னோட கண்ணியம், மகத்துவம், அச்சம், எதிர்பார்ப்பு இப்படி எல்லா பண்புகளையும் அவனை பற்றிய முழு அறிவையும் அவங்களுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு பின்னாடி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை ஏவுறதையும் பற்றியும் தீமைகளை தடுக்கிறத பற்றியும் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறான். நன்மைகளை ஏவியும் தீமைகளை தடுத்தும் கட்டளைகள் இடுறான். அடுத்து இறையச்சவாதிகளுடைய இன்னும் சில பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் செஞ்சால் இறையச்சவாதிகள் ஆகலாம் அப்படின்ன மாதிரி 2வது அத்தியாயம் 21வது வசனத்தில் யா ஐயுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள், இதன் மூலம் நீங்கள் இறையச்சவாதிகளாகலாம்.
அடுத்ததா 2வது அத்தியாயத்தில் 183வது வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் குறிப்பிட்ட நாட்கள் நோன்பு நோட்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் இறையச்சமுடையோர் ஆகலாம். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த 2 விஷயங்களையும் நம்மளுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, வணக்கசாலிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இறைவனை வணங்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, அதன் மூலியமாகவும் நீங்கள் வந்து இறையச்சவாதிகள் ஆகலாம் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான். அடுத்து நமக்கு இந்த மறைவான விஷயங்கள் இருக்குதுல்ல, சொர்க்கம், நரகம், கபரு, மறுமை வாழ்க்கை, மகசருடைய இந்த இது, அப்புறம் மரணத்துக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சிந்திக்கிறதன் மூலியமாகவும் நம்ம இறையச்சவாதிகள் ஆகலாம் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அது வந்து 39வது அத்தியாயம் 16வது வசனத்தில் லஹும் மின் ஃபௌகிஹிம் ظுலலும் மினன் நாரி வமின் தஹ்திஹிம் ظுலல் ذلك يخوف الله به عباده يا عبادي فاتقون. அவர்களுக்கு மேற்பகுதிகளும் நெருப்பு அடுக்குகள் இருக்கும், அவர்களுக்கு கீழ்ப்பகுதிகளிலும் நெருப்பு அடுக்குகள் இருக்கும். இதன் மூலம் அல்லாஹ் தன் அடியார்களை அச்சுறுத்துகிறான், என் அடியார்களே என்னையே அஞ்சுங்கள். அப்போ இங்கே வந்து நரகம் இப்படிலாம் இருக்கும், இந்த மாதிரியான நிலைமையில் நரகம் இருக்கும், அப்போ நீ அதுக்கெல்லாம் பயந்துக்க, அதுக்கு பயந்து நீ நல்லா நடந்துக்க, என்னை அஞ்சு நீ வாழ்ந்துக்க அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மளுக்கு சொல்கிறான். அடுத்ததாக நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பெருமை. நான் தான் பெருசு, நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்லக்கூடிய கருத்து தான் சரி இப்படின்னு தன்னை பற்றி உயர்வாக நினச்சிட்டு இருக்கிறதும், பிற மக்களை தாழ்வாக நினைக்கிறதும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பண்புடையவங்க, பெருமையுடையவங்க, இந்த மாதிரி தான் தான் சரி, தான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பெருமை பிடித்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது 7வது அத்தியாயம் 146வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சஅஸ்ரிஃபு அன் ஆயாத்தி அல்லதீன யதகப்பரூன ஃபில் அர்லி பிகைரில் ஹக். பூமியில் நியாயமின்றி கர்வம் கொள்வோரை எனது சான்றுகளை விட்டும் எனது இந்த வசனங்களை விட்டும் திருப்பி விடுவேன். வ இயரோ குல்ல ஆயத்தில் லா யுமினு பிஹா. சான்றுகள் அனைத்தையும் அவர்கள் கண்டாலும் அவற்றை நம்ப மாட்டார்கள். வ இயரோ சபீல ருஷ்தி லா எத்தஹிதூஹு சபீலா. அவர்கள் நேரான வழியை கண்டால் அதை தமது வழியாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். வ இயரோ சபீலல் கய்யி எத்தஹிதூஹு சபீலா. தவறான பாதையை கண்டால் அதையே தமது வழியாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ذَلِكَ بِأَنَّهُمْ كَذَّبُوا بِآيَاتِنَا وَكَانُوا عَنْهَا غَافِلِينَ. அவர்கள் நமது சான்றுகளை பொய்யென கூறி அவற்றை அலட்சியம் செய்வோராக இருந்ததே இதற்கு காரணம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்கிறான் அந்த வசனத்தில்னா, யார் பெருமையுடையவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கள விட்டும் இந்த வசனங்களை நான் திருப்பிடுவேன், அவங்கள விட்டு டோட்டலாக திருப்பிடுவேன் அப்படிங்கிறான். எத்தனை பெரிய சான்றுகள் இருந்தாலும் அது அவங்களுக்கு தெரியாது, அவங்க நல்வழியை தெரிஞ்சாலும் அந்த நல்வழிக்கு அவங்க போக மாட்டாங்க, அதை தன்னோட பாதையை எடுத்துக்கிற மாட்டாங்க. எது கெட்ட வழியோ அந்த கெட்ட வழி தன்னோட பாதையை அவங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை விட்டு அவங்கள திருப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ பெருமை உடையவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த குர்ஆன் அவங்களுக்குள்ளே வரவே வராது, குர்ஆன் வந்து அவங்கள விட்டும் திசை திருப்பப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபலம்மா ஜாஅத்துஹும் ஆயாத்துனா முபஸ்ஸிரத்தன் காலூ ஹாதா சிஹ்ரும் முபீன். நமது சான்றுகள் பார்க்கின்ற விதத்தில் அவர்களிடம் வந்தபோது இது பகிரங்கமான சூனியமே என கூறினர். இந்த முபஸ்ஸிரா அப்படிங்கிற வார்த்தை தெளிவாக பார்க்குற வகையில் தெளிவாக பளிச்சுன்னு தெரியக்கூடிய இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முபஸ்ஸிரா அப்படின்னு சொல்லுவான். இப்போ தெளிவாக அவங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அந்த உண்மையை வந்து அவங்க ஏற்றுக்கிறல, அதை சூனின்னு அவங்க சொன்னாங்க. وَجَحَدُوا بِهَا وَاسْتَيْقَنَتْهَا أَنفُسُهُمْ ظُلْمًا وَعُلُوًّا. அவர்களின் உள்ளங்கள் அவைகளை உறுதியாக அறிந்த போதும் அநியாயமாகவும் கர்வமாகவும் மறுத்தனர். அப்போது அவங்களுக்கு தெரியுது இது உறுதியானது உண்மையானதுன்னு அவங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிருந்தும் கூட அவங்க வந்து கர்வம் இருந்ததுனால, அவங்கள்ட்ட பெருமை இருந்ததுனால அதை அவங்க வந்து மறுத்துட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வ இதா துத்லா அலைஹி ஆயாத்துனா வல்லா முஸ்தக்பிரன் கஅல்லம் யஸ்மஅஹ கஅன்ன ஃபீ உதுனைஹி வக்ரா ஃபபஷ்ஷிர்ஹு பிஅஸாபின் அலீம். நமது வசனங்கள் அவனுக்கு எடுத்துரைக்கப்பட்டால் தனது காதுகளில் செவிட்டுத்தன்மை உள்ளவனை போன்றும் அதை கேட்காதவனை போன்றும் கர்வம் கொண்டு திரும்பிச் செல்கின்றான். அவனுக்கு துன்புறுத்தும் வேதனையை கொண்டு நற்செய்தி கூறுவீராக.
அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க என்ன சொல்றான், அப்போ கேட்டும் கேட்காதது போல கண்டுக்காத மாதிரி பெருமையோட நம்மள விட்டும் திரும்பி போறான், நம்மளுடைய வசனங்கள விட்டும் திரும்பி போறான் அப்படிங்கிறது அல்லாஹ் இங்க சொல்றான். அப்போ நம்ம மேல பார்த்த இந்த 3 வசனங்கள்லையுமே அந்த பெருமை கொண்ட மக்கள் எந்த அளவுக்கு ஆணவத்தோடையும், பெருமையோடையும், அகம்பாவத்தோடையும் அல்லாஹ்வுடைய வசனங்கள மறுத்ததையும், பெருமையோடு அவங்க திரும்பி சென்றதையும் பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்படி மாதிரி பெருமை அடிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோவினை தரக்கூடிய வேதனையை தரதா சொல்றான். இந்த மாதிரி மனிதர்களை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுசா அந்த குர்ஆனை திருப்பிடுறான். அவங்களுக்கு குர்ஆனுடைய ஞானங்கள் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. நேர்வழியும் இவர்கள் பெறமாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த மாதிரி பெருமை அடிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் அழிவு தான் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த பெருமை குறித்த அந்த பாடங்கள் இந்த வரலாற்றில் என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். இப்போ உலகத்திலேயே முத நடந்த பாவம் எது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருமை தான். எந்த சம்பவம் அப்படின்னா இந்த ஷைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சிட்டு அவங்களுக்கு வந்து சஜிதா செய்யும்படி சொல்லும்போது அவன் வந்து என்ன செஞ்சான், மறுத்தான். அதுக்கு காரணம் என்ன, பெருமையை தான், பெருமைப்பட்டான் அப்படின்னு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். 2வது அத்தியாயம் 34வது வசனத்தில் வஇது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அப வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். வானவர்களை நோக்கி ஆதமுக்கு பணியுங்கள் என்று நாம் கூறியபோது இப்லீஸை தவிர மற்றவர்கள் பணிந்தனர். அவன் மறுத்தான், பெருமை கொண்டான், இறை மறுப்பாளர்களில் ஆகிவிட்டான். அப்போ ஒரு உயர்ந்த இடத்துல மலக்குமார்களோட சொர்க்கத்தில் அவன் இருந்தான். அவன் பெருமை அடித்ததுனால சொர்க்கத்திலிருந்து அவன் வந்து விரட்டி அடிக்கப்பட்டான், சாபத்திற்குரியவனாகவும் ஆனான். ஷைத்தானை போல் நஷ்டமடைஞ்சவன் யார் இருக்க முடியும்? இப்போ நம்ம எத்தனையோ பேரை சொல்லலாம், அபுலஹப், ஹாமான், ஃபிரவுன், காரூன், இப்படி எத்தனையோ பேர் பெருமையால் அழிஞ்ச எத்தனையோ பேர் நம்ம சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கிறது யார் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஷைத்தான் தான். முதல் பெருமையை அடித்தவன் அவன் தான். இப்போ பெருமைக்குள்ளே இருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்க அது மற்றவங்களை வந்து இழிவாக பார்க்குறது, பிறரோட தன்னை ஒப்பிட்டு தன்னை உயர்வாகவும் அவங்கள கீழேயும் பார்க்குறது. தன்னை உயர்வுபடுத்துறது மட்டும் பெருமை இல்லை, பிறரை தாழ்வுபடுத்துறதும் பெருமை தான். அப்போது ஷைத்தான்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான். 7வது அத்தியாயம் 12வது வசனத்தில் பாலமா மனாக்க அல்லா தஸ்ஜுத இது அமர்த்துக்க, உனக்கு நான் ஏவிய போது நீ பணியாமல் இருக்கும்படி உன்னை தடுத்தது எது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஷைத்தான்ட்ட கேட்குறான். அப்போ ஷைத்தான் சொல்கிறான், பால அன ஹைரும் மின்ஹு ஹலகத்தனி மின் நாரி வ ஹலகத்தஹு மின் தீன். நான் வந்து அவரை விட மேலானவன், என்னை நெருப்பால் நீ படைச்சா, அவரை வந்து நீ களிமண்ணால் தான் படைச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் சொன்னான். அப்போது இங்கே அவரை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை உயர்த்தியும் அவரை தாழ்த்தியும் இருமாப்போட இப்படி பெருமையோட அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல் அதுவரை அல்லாஹ்வை அழகிய முறையில் வணங்கிட்டு இருந்தவன் இந்த பெருமை அப்படிங்கிற இந்த விஷயம் அவனுக்குள்ளே வரவும், அவர் என்னை விட கீழே உள்ளவர், என்னை விட தரம் தாழ்ந்தவர், நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வரவுமே கடைசியில் அவன் என்ன ஆனா, சாபத்திற்குரியவனாகி விரட்டப்பட்டவன் ஆனான். அந்த பெருமை அவனை வந்து அல்லாஹ்வை கட்டுப்படுறதை விட்டும் தடுத்துருச்சு. அப்போது தான் பெருசு, நம்ம விஷயங்கள் தான் பெருசு, மற்றவங்களாம் கீழே அப்படிங்கிற அந்த பெருமை வந்துருச்சு அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், உண்மையை ஏற்றுக்கிற மறுத்துரும். உண்மையை விட நான் சொல்கிறது தான் சரி, உண்மையை விட நான் தான் சரி, உண்மையை விட நான் தான் பெருசு அப்படிங்கிற சிந்தனைகள் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது கூட அந்த பெருமையோட இலக்கணங்களை 2 விஷயங்களை சொல்லுவாங்க. ஒன்று பிறரை இழிவாக கருதுறதும், 2வது என்ன அப்படின்னு பார்த்தா உண்மையை மறுக்கிறதும். இப்படி பெருமையோட உண்மைகளை மறுத்த மனிதர்களுக்கு உதாரணமாக சில வரலாறுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 28வது அத்தியாயத்தில் 76வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். மூசா நபியுடைய சமுதாயத்தில் காரூன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வந்து அதிகமான செல்வ வளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருந்தான். எவ்வளோக்கு அவன் செல்வம் இருந்துச்சு அப்படின்னா, அவன் செல்வங்களை பூட்டி வச்சு அந்த செல்வங்கள் பூட்டி வச்ச அறைகளுடைய அந்த சாவிகளை சுமக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருந்துச்சான். அந்த மிகப்பெரிய கூட்டம் அந்த சாவிகளை சுமக்கிறதே பாரமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்தளவுக்கு செல்வங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கொடுத்துருக்கான். அவன் சாவிகளே பெரும் கூட்டம் சுமக்குது, அதை கூட சுமக்க முடியாமல் அந்த பெரும் கூட்டம் சுமக்குதுன்னு சொல்லப்பட்டா, அப்போ எந்தளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வந்து செல்வத்தை கொடுத்துருந்துருப்பான். அப்போ இந்த செல்வங்கள் எல்லாம் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத அவன் ஏற்றுக்காமல் அதை மறுத்து அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, பால இன்னமா ஊத்தி துஹு அலா இல்மின் இந்தி,
என் அறிவால தான் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்போ அல்லாஹ் கேட்குறான், இவனை விட அதிகமான வலிமையும், அதிகமான செல்வத்தையும் குவிச்சு வச்சிருந்த எத்தனையோ தலைமுறைகள வந்து அல்லாஹ் அழிச்சிருக்கிறான் அப்படிங்கிறத வந்து அவன் அறியலையா? அப்படின்னு மாரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான். அப்போ அல்லாஹ் தந்த செல்வத்த அல்லாஹ் தந்ததுங்கிறத மறந்துட்டு, என் அறிவால தான் இது கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வ இங்க அறுத்து பெருமை அடிச்சான். அவனையும் அவனது வீட்டையும் பூமிக்குள் புதையுண்டு போகுமாறு செய்து விட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வந்து பூமிக்குள்ள புதையச் செஞ்சு அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அடுத்தது ஆது சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். 41வது அத்தியாயத்துல 15வது 16வது வசனத்துல فَأَمَّا عَادٌ فَاسْتَكْبَرُوا فِي الْأَرْضِ بِغَيْرِ الْحَقِّ وَقَالُوا مَنْ أَشَدُّ مِنَّا قُوَّةً. ஆது சமுதாயத்தினர் நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டனர். வலிமையில் எங்களை விட மிகத்தவர் யார் என்று கேட்டனர். அப்போ நாங்கள் தான் பலசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்லும்போது, அவலம் யரவ் அன்னல்லாஹ அல்லதி ஹலகஹும் ஹுவ அஷத்து மின்ஹும் குவ்வா வகானு பிஆயாத்தினா யஜ்ஹதூன். அவர்களை படைத்த அல்லாஹ்வே அவர்களை விட வலிமையில் மிகைத்தவன் என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லையா? அவர்கள் நமது சான்றுகளை மறுப்போராக இருந்தனர். இப்போ ஆதி சமுதாயத்திற்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தினர்கள் எல்லாரை விட அவங்களுக்கு வந்து அதிகமான வலிமையை கொடுத்திருந்தான். இப்போலாம் நம்ம பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் பெரிய மலைகளை உடைக்கிறதும், மற்ற விஷயங்கள் கட்டுறது அதெல்லாம் இருக்குது. ஆனால் அன்று அந்த மாதிரி எந்த மாதிரியான ஆயுதங்களும் இல்லாமலே அவங்களுடைய உடல் வலிமையினாலேயே மலைகளை வந்து குடைஞ்சி அதில் வந்து வீடுகளையும் கோபுரங்களையும் அமைச்சு அந்த மக்கள் வாழ்ந்தாங்க. அப்போ அந்தளவுக்கு வலிமையான மக்கள். அந்த வலிமையை வச்சு அவன் பெருமை அடித்தான். அல்லாஹ் தந்த வலிமை அப்படிங்கிறது அவன் யோசிக்காமல் அந்த வலிமையை வச்சு அவன் பெருமை அடித்ததுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வந்து அழிச்சிட்டு தான் சொல்கிறான். ஃபி ஐயாமின் நஹிசாத், துயரமான நாட்களில் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாட்களில் அவங்களுக்கு வந்து இந்த புயல் காற்றை அனுப்பி அதன் மூலமாக அவங்கள வந்து அல்லாஹ் அழிச்சான். அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் 18வது அத்தியாயத்தில் 34வது வசனமாக அந்த 2 தோட்டக்காரர்கள் பேசிக்கிட்ட அந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதில் ஒரு ஆள் வந்து ஆனால் அக்ஸரு மின்க மாலம் வ அழசு நஃபரா, நான் உன்னை விட அதிக செல்வத்தை வச்சுருக்கிறேன், ஆட்களாலும் நான் வலிமை மிக்கவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்போது தன்னை விட பிறரை இழிவாக கருதி தன்னை இங்கே உயர்வுபடுத்தினதுனால, அவனுடைய இந்த பெருமையினால் அல்லாஹ்வை அவன் நினைக்காததுனால அல்லாஹ் அவனுடைய அந்த விளைச்சல்கள் எல்லாத்தையுமே சுற்றி வளைக்கப்பட்டு அது அடியோடு அது வீழ்த்தப்பட்டதை அல்லாஹ் கிட்ட தான் சொல்கிறான். அந்த தோட்டத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சிட்டதா சொல்கிறான். அடுத்ததான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுடைய சம்பவத்தை சொல்கிறான். 28வது அத்தியாயத்தில் 38, 39 வசனங்களில் அவன் வந்து அவனும் அவனுடைய படையினரும் வந்து பூமியில் நியாயமே இல்லாமல் கர்வம் கொண்டாங்க. அல்லாட்ட வந்து அவங்க திரும்ப கொண்டு வரப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம பிடிச்சோம், அவங்கள வந்து கடலில் மூழ்கடிச்சோம். அநியாயக்காரங்களோட முடிவு எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ யாரெல்லாம் இப்படி பெருமை அடித்தார்களோ அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிவை தான் பரிசாக அவங்களுக்கு கொடுத்துருக்குறான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு விதமான மனிதனை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 206வது வசனத்தில் وَإِذَا قِيلَ لَهُ اتَّقِ اللَّهَ أَخَذَتْهُ الْعِزَّةُ بِالْإِثْمِ فَحَسْبُهُ جَهَنَّمُ وَلَبِئْسَ الْمِهَادُ. அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று அவனிடம் கூறப்பட்டால் அவனது கௌரவம் அவனை பாவத்தில் தள்ளிவிடுகிறது. எனவே அவனுக்கு நரகமே போதுமானது, தங்குமிடத்தில் அது மிக கெட்டது. இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட வந்து நம்ம ஏதாச்சும் அவங்கள்ட்ட குறைய பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து நம்ம அதை எடுத்து சொல்லி ஏன் இப்படி இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அல்லாஹ்வை அஞ்சுக்கிறங்க நம்ம அவள்கிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ பெருமையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அழிவு தான், வேறு எந்த நனவுகளையும் அவங்க பெற முடியாது. குர்ஆனுடைய ஞானங்களையும் பெருமை இருக்கவங்க பெற முடியாது, நேர்வழியை அவங்க பெற முடியாது அப்படிங்கிறத மேலே உள்ள எல்லா வசனங்கள்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு தெளிவுபடுத்திட்டான். இப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி நான் தான் பெருசு, நான் சொல்கிறது தான் சரி, நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் பெரியவன், நான் தான் உயர்ந்தவன், இல்லை இவனை விட நான் பெஸ்ட்டு, அவனை விட நான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள குறைச்சி இந்த இழிவாக பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மக்கிட்ட வெளிப்படுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதாச்சும் ஒரு தருணத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்குள்ளே நடக்குதா, இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே வருதா அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். ஒட்டுமொத்தமாக அப்படிலாம் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட முடியாது. ஏதாச்சும் 1, 2 நமக்குள்ளேயும் இருக்கலாம்.
அதை கண்டறிஞ்சு அதை விட்டும் நம்ம வந்து திரும்ப முயற்சிக்கணும். அதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ்.